ஹாய்ங்க. இந்த நெக் டிசைன் வந்துட்டு நான் லைவில் போட்டு காமிச்சிருக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர் லைவ் தான், 36 நிமிஷம் லைவ் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த லைவ் வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள். அதுலேருந்து நான் வந்துட்டு ஸ்லீவு நெக் டிசைனுக்கு, இது வந்துட்டு நெக் டிசைன், இது வந்துட்டு ஸ்லீவு எப்படி நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்துட்டு இந்த நெக் டிசைன் லைவ் கிளாஸில் நான் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போது இதுக்கான ஸ்லீவ் தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கிளிப்பு. நான் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்லீவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஆன அளவு இருக்கும். சைடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குண்டானம் அந்த மாதிரி பிரித்து விட்ற அளவு வச்சுருப்போம் இல்லைங்களா, வெயிட் போட்டோம் அப்படின்னா. இப்போ ஒரு சைடில் ஒரு 2 இன்ச்சுனா அந்த 2 இன்ச்சு நீங்கள் விட்டுறணும். அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டுறணும். ஏன்னா வந்துட்டு அந்த தையில் வந்துட்டு நம்மளுடைய ஆரி ஒர்க் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல போயிட்டு ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா, இந்த ஒன்று த்ரெட் கலண்டுச்சு அப்படின்னா எல்லாமே கலண்டு போயிடும் இல்லைங்களா, ஒர்க் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடும் இவ்வளோ ரேட் கொடுத்து போட்டு. அதனால் மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச் ப்ளஸ் நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா இது விட்டு இது நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்கள் ஒர்க் வந்துட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக இடம் விட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இடம் விடணும் அப்படின்னு தெரியறதுக்காக கொஞ்சமாக நான் விட்டுட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நெக் டிசைன் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைவ் வீடியோவில் தான் பார்க்கணும். லைவ் கிளாஸ் வந்துட்டு இது ஒன்று தான் போட்டிருக்கேன். 1/2 அன் ஹவர் தான் போட்டிருக்கேன். 36 நிமிஷமே என்னவோ தான் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் லைவ்லேயே நீங்கள் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் தான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் ஜரி த்ரெட்டில் 2 லைனும் சில்க் த்ரெட் உங்களோட சாரீ கலரில் சில்க் த்ரெட்டில் நீங்கள் 2 லைன் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போது ஜரியில் மட்டும் 2 லைன் போடுறேன். சில்க் த்ரெட்டில் நான் போடலை, ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக தான் சொல்லித்தரேன். இது வந்துட்டு வெறும் பாப்ளின் கிளாத்து. நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக தான் நான் சொல்லித்தரேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் போட போகிறேன். அதாவது 2 லைன் தான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட போகிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்துட்டு அடுத்த லைன் வந்துட்டு சுகர் பீட் கொடுக்க போகிறேன். சேம் இதே மாதிரி ஒரு பாயிண்ட்டு தள்ளி நான் வந்துட்டு ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது 2 பீடாக மட்டும் இறக்கி ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். 2 பீடுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், லைனாகவே இருக்காது. டிசைன் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிரும். இது வந்துட்டு நான் ஒரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி 2 சுகர் பீடாக மட்டும் போடுங்க. கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. இதே கொடி பேட்டர்ன் அந்த மாதிரி கொஞ்சம் வளைவு நெளிவான இடங்களில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றா கூட போடலாம், தப்பு கிடையாது. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். இப்போது 2 பீடாக போடுறேன். நான் 2 பீடாக போடணும். கொஞ்சம் நெருக்கி போடணும். சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அகெயின் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 3 நம்பர் பீடு வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பஞ்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பஞ்சை விட்டு கழட்ட வேணாம், நம்ம வந்துட்டு இப்படியே லோட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஈஸி. இதை வந்துட்டு சுகர் பீடு மட்டும்தான் 2 பீடாக போடணும். வேறு எந்த பீடாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு பீடு தான் போடணும். இந்த மாதிரி பீடை வச்சிடுறீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நறுக்கிட்டு ஒரு பஞ்சு ரொட்டேட், புரியுதுங்களா? இப்படி வச்சுட்டு நெருக்கிட்டு ஒரு பஞ்சு ஒரு ரொட்டேட் இப்படி விட்டுறோம். பீடை இப்படி கிட்ட போகிறோம்.
மாதிரி கிட்ட போய் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெருக்கமாக வரணும். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா பீட்ஸ் வந்துட்டு தள்ளி தான் இருக்கும் உங்களுக்கு. அது பார்க்குறக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது, நல்லா இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக நீங்களும் ப்ளவுஸ் போட்டுடலாம். இதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக போட முடியும். நான் பீடை எப்படி கீழே விடுறேன் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு ஒரே ஒரு பீடு விட்டுட்டு ஒரு பீடு, இந்த மாதிரி 3 நம்பர் பீடு 4 நம்பர் பீடு அந்த மாதிரி இருக்கும்போது சிங்கிள் பீடாக மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி அதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளால் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிட முடியும். இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக காமிச்சு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஆல்ரெடி நான் எல்லா பேசிக்ஸுமே நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு நம்ம சுகர் பீட் எடுக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சுகர் பீடு தான் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ சுகர் பீடில் எல்லா டெக்னிக்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி போட்டால் ஃபினிஷிங் நீட்டாக வரும், எப்படி போட்டால் ஃபினிஷிங் வராது அப்படின்றத. அதனால் இந்த ஒரு லைனும் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி நேற்று வந்துட்டு நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்துட்டு ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ நான் வீடியோவே எடுக்கலை. அதனால் இப்போ எடுத்து இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோஸை நான் வந்துட்டு ஒன்றா போடுறேன். இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு அடுத்தது வந்துட்டு ஷேப்ஸ் வந்துட்டு லோட் பண்ணி காமிக்கலாமா, யூ ஷேப்பு அந்த மாதிரி கொஞ்சம் லோட் பண்ணி காமிக்கலாமா, இல்லை வந்துட்டு நெக் டிசைன் ஸ்லீவ் டிசைன், நெக் டிசைன் ஒரு நாளைக்கு, ஸ்லீவ் டிசைன் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி வந்துட்டு சேம் அதே தான் போடுறேன். ஸ்லீவ் மட்டும் எப்படின்றது ஒரு சின்ன டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். வேறு மாதிரி எப்படி போடலாம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கலாம். ஸ்லீவில் இன்னும் சேர்த்துறது எப்படி அப்படின்றத சொல்லலாம். அந்த மாதிரி நெக் டிசைன் ஒரு நாளைக்கு, ஸ்லீவ் டிசைன் ஒரு நாளைக்கு போடலாமா, அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன சீரியஸ் வேணும், டே பை டே உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் நான். இப்போது இதுதான் வந்துட்டு பார்டர் ஒர்க் வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு மேலே பண்ணுறது தான் நம்ம அடுத்தது டிசைனிங். ஓகேங்களா? இப்போ பார்டர் ஒர்க் முடிச்சாச்சு. இப்போது நான் இதே டிசைன் தான் நான் போட போகிறேன். நீங்கள் டேப் வச்சு, மார்க்கிங் டேப் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்கள் 1/2 இன்ச் கொண்டு வேணுமா, எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நான் போடுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கோதுமை பீடு, ஒரு சுகர் பீடு வச்சுருக்கேன். இப்போது நான் வந்துட்டு இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஆப்போசிட் வி மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா ஒன்றா ஒரு பீடு ஒரு சுகர் பீடு போட்டு இந்த மாதிரி இப்படி மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் இப்படி சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு என் நாட் மட்டும் பண்ண மாட்டேன், 2 என் நாட் பண்ணிடுவேன் இல்லைங்களா. ஸோ நான் 2 என் நாட் பண்ணிடுறேன். 1 2 பண்ணால் தான் எனக்கு இன்னும் கலந்து வராது அப்படின்ற ஃபீல் இருக்கும். அதனால் 2 இப்படி விட்டுட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லாக் ஆயிரும். அடுத்தது ஒரு சுகர் பீடு வந்துட்டு ஒரு 5 6 பீடு 7 பீடு தள்ளி அடுத்தது எடுக்கிறேன் நான். இப்போது அடுத்தது இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் சென்டர்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பூட்டாஸ் வச்சுக்கோங்க. அப்படி வைக்க தெரில அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் பூட்டாஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ரேண்டமாக வச்சுக்கிறேன். இங்கே இந்த மாதிரி இடத்துல மட்டும் நான் வச்சுக்கிறேன். அடுத்தது வச்சோம்னா இந்த சென்டரில் அந்த மாதிரி வச்சுட்டு போகணும். பட் நான் இது மட்டும் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டாட் வச்சுருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் நான் இதே வச்சு கவர் பண்ணுறேன். ஓகேங்களா?
இல்லை, இந்த புட்டாஸே அப்படியே வைக்கல. போன டைம் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் போல், போட்டிருக்கேன். இப்போ சின்னதாக ஒரே ட்ராப் மட்டும், ஒரு வீட் பீடு ஒரு சுகர் பீடு மட்டும் வச்சு நாட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு எந்த மாதிரி லோட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க. பீடை இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ்க்குள்ளே கொண்டு போய் லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கீழே தொங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு லாக் பண்ணி விட்ருங்க, லாக் ஸ்டிச் போட்டுருங்க. அதாவது என் நாட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சின்ன ஐடியாக்காக நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.